சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட குடும்பத்துடன் சுற்றுலாவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை விசாரணை செய்வதற்காக போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஊட்டி மற்றும் கொடைக்காநல்லூருக்கு சென்றுள்ளதாக தற்பொழுது செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான நிறுவனங்களில் முதலீடு செய்ததாகவும் கோபாலபுரம் குடும்பத்திற்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை கிட்டத்தட்ட 175 கோடி கொடுத்து வந்ததாக, கடைசி 3 ஆண்டுகளில் இந்த பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் அவரது தாய் துர்கா ஸ்டாலின் அவர்களது வரை அனைவருமே தற்பொழுது பிணைய கைதியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சிபிஐ துறை அதிகாரிகளும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் விசாரணைக்காக டெல்லிக்கு தூக்கி செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், போதை மருந்து கடத்தல் பணத்தில் அதிக அளவு முதலீடு செய்தது கோபாலபுர குடும்பத்தில் தான் என்றும் தெரிய வந்திருக்கிறது. ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்த ஜாபர் சாதிக் அவர்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் தான் முதலீடு செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தார். அந்த நிறுவனம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரீசன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கி மங்கை என்ற திரைப்படத்தையும் தயாரித்துள்ளார். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மாதம் நன்கொடை வழங்கியதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அறக்கட்டளை பெயரையும் கூறியிருக்கிறார். இதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் தற்பொழுது விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்படலாம் என்ற தகவல் வெளியான உடனே அதிர்ச்சியடைந்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். 2 வாரங்கள் சுற்றுலாவிற்காக சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாதியில் சுற்றுலா முடிந்து விடுவதற்கான நிலைமையை அமலாக்கத்துறை அதிகாரிகளும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் உருவாக்கியிருப்பதாகவும், ஒட்டுமொத்த குடும்பமும் தற்பொழுது பிணைய கைதியாக மாறிவிட்டால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதில் சரிபாதியாக துர்கா ஸ்டாலின் மற்றும் உதயநிதி, கிருத்திகா உதயநிதி மற்றும் சபரீசன் இவர்களது அனைவருக்கும் போதை மருந்து கடத்தல் பணத்தை பயன்படுத்தியதன் காரணமாக தண்டனை வழங்கப்படலாம் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இவர்களுக்கும் இதில் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.